Assalamualaikum. Welcome to my YouTube channel Mrs. Chef. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ரவா போண்டா எப்படி செய்யறதுன்னு. அதுக்கு முன்னால நீங்க எங்க சேனலை இன்னும் subscribe பண்ணலன்னு சொன்னா இப்பவே subscribe பண்ணி bell பட்டனையும் click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் என் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பிறகு ஒரு கப் ரவா சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு கப் தயிர். நீங்கள் ரவா எடுத்த அதே கப்பிலேயே தயிரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிறகு தேவைக்கேற்ப உப்பு, பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன். பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்களுக்கு தயிரிலையும் தண்ணீர் இருக்கும், ஆனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எங்களுக்கு போண்டாக்கு ஏற்ற பதம் இல்லைன்றப்போ தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும். பிறகு 20 நிமிடத்துக்கு அதை ஊற விடுங்க. இப்போ ஊறி இருக்கு. தயிரில் உள்ள தண்ணீர் எல்லாத்தையுமே ரவா உறிஞ்சி எடுத்துருக்கு. சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், பிறகு பச்சை மிளகாய், பிறகு கறிவேப்பிலை, அடுத்ததாக சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்களுக்கு போண்டாக்கு ஏற்ற பதம் இல்லாத பட்சத்தில் சிறிய அளவில் தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே சேர்த்துறாதீங்க. சின்ன சின்ன அளவுலையா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் கோதுமை மா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பதம் போதுமானது. அடுத்ததாக மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணின ஆயிலில் இதை நாங்கள் பொரிய விடுவோம். நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்குமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. எங்களோட ரவா போண்டா இப்போ ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.